मुस्तफा जाने रहमत पे लाखों सना शम्माए बज़ में हिदायत पे लाखों। அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ். யார் மனிதர்களிடத்தில் மக்களிடத்தில் இரக்கமாக நடக்கவில்லையோ அவங்களிடத்தில் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக நபி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹு தாலாவினுடைய பண்பு இரக்கம் காட்டுறது. அதை நாம் செய்யலைன்னு சொன்னால் நம்ம மேலே அவனும் இரக்கம் காட்டுறதுக்கு யோசனை பண்ணுவான். புரியுதா? அதனால் மக்களோடு மனிதர்களோடு பழகுகின்ற சமயத்தில் இரக்கமாக நடக்கும். எல்லா இடத்துலையும் இரக்கமாக நடக்கும். அவங்க இவங்கன்னு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. எல்லார்கிட்டையும் என்ன செய்யணும்? முஸ்லீம்களை பார்த்து என்ன செய்கிறது? சிரித்து கொள்வது, பேசிக்கொள்வது. இப்போ அதுவே இல்லை. அவங்க ஒவ்வொரு ஜமாத்தில் கிடக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ஜமாத்தில் கிடக்கிறாங்க. ஏற்ற மாதிரி வராங்க, சலாமு கூட சொல்கிறதில்ல. ஏற்ற மாதிரி வர்றாங்க, என்ன செய்கிறதில்ல, சலாமு கூட சொல்கிறதில்ல. அவங்க மட்டும் போயிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க? லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ். மனிதர்களிடத்தில் மனித கோடி யாரெல்லாம் வருவா? அதில் முஸ்லீம்கள், மற்ற மாற்று மத சகோதரர்கள் எல்லாருமே வருவாங்க. அதில் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எல்லாரிடத்துலையும் இரக்கமாக நடக்கும். என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் பெற முடியும். எதை நீங்கள் இரக்கம் கொடுத்தீங்க, திருப்பி உங்களுக்கு அது இரக்கம் கிடைக்கும். பண்பாக நடந்துக்கிட்டீங்க, பாசமாக நடந்துக்கிட்டீங்க, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எதை நீங்கள் கொடுக்கலையோ அதை எதிர்பார்க்கக்கூடாது. அது அநியாயம் இல்லையா? அது அநியாயம். நீ எதுவுமே கொடுக்கல, ஆனால் எனக்கு எல்லாமே வேணும்னு சொன்னால் அநியாயம் தானே அது. நீ என்ன கொடுக்குறியோ அது நிஜமாக என்ன செய்யும்? கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ ஹதீஸில் பார்க்க முடியுது இல்லையா? நாய்க்கும் பூனைக்கும் இரக்கம் காட்டுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வெகுமதிகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒரு ஃபாஹிஷாவான பெண்மணி, ஒரு நடத்தையில் கொஞ்சம் வேறு மாதிரியான நடத்தை உள்ள ஒரு பெண்மணி, ஒரு நாய் என்ன செஞ்சிச்சு? தாகமாக இருந்ததை பார்த்து தன் காலில் இருந்த மோசாவை கிளட்டி அந்த கிணத்துக்குள்ளே போட்டு தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு புகட்டுச்சு. அந்த பெண்மணியை அல்லாஹ் தஆலா அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டு என்ன செஞ்சிடறான்? சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டதாக நம்ம ஹதீஸில் பார்க்க முடியுது. அதே நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆபிதாவான பெண்மணி, வணக்க வழிபாடுகள் என்ன செய்யற அந்த அம்மா இருக்கிறாங்க. ஆனால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்கு என்ன செய்யலை? எந்த இறக்கம் காட்டல, சாப்பாடும் கொடுக்கல, வெளியில் அவுத்தும் விடலை. எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்லி என்ன செய்யலை? வெளியில் அவுத்தும் விடலை. இந்த அம்மாவும் சாப்பாடு கொடுக்கல. இவர்களை நரகத்துக்கு போட்டதான் என்ன செய்யுது? ஹதீஸில் வருது. அப்போ நாய்க்கும் பூனைக்கும் இறக்கம் காட்டுறது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ நாய்க்கு இறக்கம் காட்டினியாமா, சொர்க்கத்துக்கு போ. உன்னுடைய அமல்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னுடைய அமல்களை பற்றி என்ன கிடையாது, எனக்கு கவலை கிடையாது. ஏன்? அவன் நினச்சா மன்னிப்பான், நினச்சா பிடிச்சிக்குவான். அவன் ஃபஅாலுல் லிமா யுரீத், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். சட்டம் அவன் வகுத்தது தானே. சட்டங்களை ஷரியத்துகளை என்ன செஞ்சது? அவன் வகுத்தது தானே. சரி போ அப்படின்னு சொல்லிட்டானா யார் கேட்க முடியும்? நில்லு உன்னை விசாரிக்கணும்னு சொன்னால் யார் கேட்க முடியும்? புரியுதா? அதனால் என்ன செஞ்சான்? ஒரு நாய்க்கு இறக்கம் காட்டின ஃபாஹிஷாவான பெண்மணி, நடத்தை சரியில்லாத பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்தான். நல்ல ஆபிதாவான பெண்மணி, அல்லாஹ் தஆலா தன்னை வணங்கின பொம்பளை தானே பார்க்கல பாருங்க. பகல் ஃபுல்லாக நோன்பு வச்சிருக்க, இரவு ஃபுல்லாக வணங்குற. சரி அந்த பூனைக்கு என்ன செஞ்சுட்ட? நீ அநியாயம் செஞ்சுட்ட, சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொன்னானா? நீனும் சாப்பாடு கொடுக்கல, வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கலை. அது என்ன செஞ்சுட்ட? கட்டியை போட்டு வச்சிருக்கிற, அது 3 நாளாக பட்னியாக கிடக்குது. நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா? பூனைக்கும் நாய்க்கும் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெகுமதிகளை வழங்குறான். அப்போ மனிதர்கள்ட்ட இரக்கம் காட்டக்கூடிய நாம் மனிதர்கள்ட்ட இரக்கம் காட்டினா அப்போ அல்லாஹ் தஆலா அஷ்ரஃபுல் மக்லூக் இல்லையா மனுஷன்?
எல்லா படைப்பினங்களை விட சிறந்த படைப்பு இல்லையா மனுஷன்? மனுஷனுக்கு இறக்கம் காட்டினா அல்லாஹ் தஆலா எவ்வளோ நமக்கு வெகுமதி கொடுப்பான். பூனையும் நாயும் எல்லாம் மதிக்கிறான்னு சொன்னா மனுஷங்களை மதிக்கிறவன நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கம் காட்ட மாட்டானா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம அதிகமாக இரக்கம் காட்ட கற்றுக்கணும். எல்லாரிடத்துலையும் இரக்கமாக நடக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு அது கிடைக்க போகிறதில்ல. நம்ம எதை கொடுக்குறோமோ அதனால் நம்மளுக்கு கிடைக்கும். எதை நம்ம வெளியில் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம கொடுக்காத ஒன்றை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது தப்பு. கொடுக்காத ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? எல்லாரோடையும் அஷித்தாஉ அலல் குஃபார் வர்ஹமாஉ பைனஹும் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில்? குஃபார்களிடத்தில் என்ன செய்வாங்க? அவங்க போர்க்காலத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்துருச்சு சொன்னால் அவங்கள மாதிரி கோபமாக இருக்க முடியாது. அவங்கள மாதிரி கோபமாக இருக்க முடியாது. அதே போல் தங்களுக்கு மத்தியில் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் எவ்வளோ இரக்கமாக நடப்பாங்க, எவ்வளோ இரக்கமாக நடந்துக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு அம்மா டெய்லி குப்பை கூட்டம். அந்த அம்மா டெய்லியும் நபி மேலே என்ன செஞ்சிடும்? டெய்லி ஃபஜ்ர் தொழுது போகும்போது என்ன செய்யும்? குப்பையை மேலே அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் குப்பை உடனே நபி அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? ஃபஜ்ர் தொழுதுட்டு போகிறேன், என் மேலே குப்பையை கொட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சாங்களா? இல்லை. எங்கே அந்த அம்மா? எங்கே அந்த அம்மா அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அந்த அம்மா சீக்கா போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போது நமக்கு இருந்தால் எப்படி தோணும்? நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு போகிறேன், என் மேலே குப்பை கொட்டினால அல்லாஹ் அவனை நல்லா தண்டிச்சிட்டான். எப்படி தோணும்? நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு போகிறேன், என் மேலே குப்பை கொட்டினா இல்லை அல்லாஹ் அவனை நல்லா தண்டிச்சிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நேரம் அந்த அம்மாக்கிட்ட போய் சலாம்னு சொல்லி உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. உள்ளே வரலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. யார் நீங்கள்? நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நான் நல்லா இருந்தால் உங்கள் மேலே குப்பை கொட்டியிருப்பேனே. ஆமாம், அந்த குப்பை உழலை, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அதனால தான் உங்களை நான் பார்க்க வந்தேன். உழலையே இந்த குப்பை இன்றைக்கி டெய்லி நீங்கள் கொட்டுவீங்களே, என்ன ஆச்சா ஏதாச்சா தெரியலையே, அதனால தான் உங்களை நான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். இப்போ இவ்வளோ இறக்கம் உள்ளவங்களா? உங்களை பற்றியா இப்படி தவறுமா எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு இரக்கம் காட்டுறதுனால ஒரு அம்மாவுக்கு ஹிதாயத்து நசீபாகி போயிடுச்சு. ஒரு இரக்கம் காட்டுறதுனால சில நபர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சில நபர்கள் சில பேரை பற்றி நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அப்படி ஒரு பேர் வாங்கணுமே நம்ம, அப்படி ஒரு பேர் வாங்கணுமே, ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்னமோ அவர் ஒரு மாதிரியான கேரக்டர், நல்ல மனுஷன், அவர்கிட்ட பேசினா அவ்வளோ பண்பாக பேசுவார், அவ்வளோ பண்பாக பழகுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சில நபர்களை பற்றி சொல்லுறத நம்ம காதால் கேட்டிருக்கிறோம். மாற்று மத சகோதரர்கள் தான் நம்ம நபர்களை பார்த்து சொல்கிறாங்க அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெயர் வாங்கணுமே, அப்படிப்பட்ட பெயர்களை வாங்கணுமே. நாம் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நம்மளுக்கு மத்தியில் மட்டும் இல்லை, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடைமுறைகள் உலகளாவிய லெவலில் இருக்கணும். நம்மக்கிட்ட மட்டும் என்ன செய்யறதில்ல, அது அடக்கி வச்சுக்கிறதில்ல, அது நம்ம கட்டுப்படுத்திக்கிறதில்ல. நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் என்ன செய்யணும்? ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்போது சிரித்து பேசணும். பார்க்கும்போது சிரித்து பேசணும். இங்கே வருவாங்க ஓதுறதுக்கு, ஐயா வணக்கம் ஐயா சொல்லுவாங்க, நானும் வணக்கம்மா சொல்லுவேன். இப்போ இதுனா சிரிக்க வச்சுட்டேன்னா அவங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இப்படி. அவங்க என்ன சொல்கிறாங்க? வணக்கம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றும் நம்மளை வணங்க போகிறது கிடையாது. திருப்பி நாமளும் வணக்கம் சொன்னால் நாம் ஒன்றும் அவங்கள வணங்க போகிறது கிடையாது. அவங்களுடைய பழக்கம் இப்படி மரியாதை செலுத்துறது. திருப்பி அதே மாதிரி நம்மளும் மரியாதை செலுத்தணும். புரிஞ்சா? நானும் வணக்கம்மா நல்லா இருக்கிறீங்க என்ன ஆகுது? எவ்வளோ பேர் 10 வருஷமாக என்ன செய்கிறாங்க? ஃபோன் போடுறாங்க, பேசுகிறாங்க, ஐயா நல்லா இருக்கிறீங்களா ஐயா, எப்படி இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும். ஏன்? நம்மளுடைய பண்பு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்க? இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அப்போது நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், இங்கெல்லாம் வரக்கூடாது, அங்கெல்லாம் வரக்கூடாது. அப்போ எப்படி அவங்க எப்படி இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுப்பாங்க? அங்கே வரக்கூடாது, இப்படி இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? நீ அங்கே நில்லு, இங்கே நில்லு, இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. புரிஞ்சா? எவ்வளவோ பண்பாக நடந்துக்க முடியுமோ, எவ்வளோ பண்பாக நடந்துக்க முடியுமோ, எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ. ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒரு முறை ஒரு வயசான ஒரு சுத்தமாக நடக்க முடியல. எவ்வளவோ காரு, எவ்வளோ வண்டி, எவ்வளோ டூ வீலர் போகுது,
எல்லாத்துக்கும் கை நீட்டுறாரு, யாருமே நிப்பாட்டல. நான் போனேன், என்னையும் நிப்பாட்டின. அவர் நல்லா என்ன செய்கிறார், இவ்வளோ பெரிய பட்டை போட்டிருக்கிறாரு, கழுத்தில் பெரிய ருத்ராஜ மாலை போட்டிருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, பார்க்குறதுக்கு அவங்க மாற்று மத சகோதரமாக தான் இருக்கிறாரு, வயசாளி ரொம்ப. அப்படி கை நீட்டினா நிப்பாட்டினேன். தம்பி அங்கே கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா, போகிற வழியில், அங்கே போகிற வழியில் தாராளமாக உட்காருங்க ஐயா, உங்களை மாதிரி ஆளுங்க தான் உதவி செய்கிறாங்க பாய். என்ன சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தான் உதவி செய்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் கேட்டார், ஒவ்வொருத்தவங்களும் கை போட்டார், ஒவ்வொருத்தவங்களும் கை போட்டார், அவங்க யாருமே என்ன செய்யலை, நிப்பாட்டலையே. அல்லாஹ் அந்த இறக்கத்தை கொடுக்குறான் பாருங்க. இந்த இறக்கம் காட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நேமத், ஒரு மிகப்பெரிய நேமத். கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு என்ன செஞ்சேன், போயிட்டு. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இறக்கம் காட்டினா அப்படி ஒரு வயசு வரைக்கும் வந்து அந்த நேரத்தில் யாராவது நமக்கு உதவி செய்யாமல் நமக்கு மௌத்து கொடுக்க மாட்டானா அல்லாஹ். நம்ம செஞ்ச உதவி நமக்கு திரும்பி வரும். அவ்வளோ வருஷத்துக்கு அல்லாஹ்தாலா வாழ வைப்பான். அவரு 85-90 வயசு வரைக்கும் இருக்கும். அவ்வளோ வருஷமும் நம்மளை வாழ வச்சு அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டு யாராவது வந்து அந்த உதவியை திருப்பி நமக்கு செய்யாமல் நமக்கு மௌத்தை கொடுக்க மாட்டானா அல்லாஹ் பாருங்க. அதனால் என்ன செய்யணும், எல்லாரிடத்திலும் பிரயோஜனப்படக்கூடிய வகையில் வாழணும், அவ்வளோதான். ஹிதுமத்துல் ஹல்க், படைப்பினங்களுக்கு ஊழியம் செய்வது. ஊழியம் செய்கிறதுனா எப்படியும் செய்யலாம். படைப்பினங்களுக்கு ஹிதுமத் செய்கிறது, ஊழியம் செய்கிறதுன்னு சொன்னால் உங்களுடைய காசு பணங்கள் மூலமாகவும் செய்யலாம், உங்களுடைய பேச்சு மூலமாகவும் செய்யலாம், உங்களுடைய நடை உடை பாவனைகள் மூலமாகவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். புரியுதா? அதனால் நாம் என்ன செய்யணும், அதிகமாக இரக்கமுடைய நபர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.